எனக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு என்ன மண்டை வித்தியாசமா இருக்கு? இந்த அவன் ஒன்னே நோங்குறியான். எனக்கு மண்டை வித்தியாசம். அவரை தொழில பண்ண விட மாட்டீங்க. சரி விடுங்க, நீங்க தான் ஒண்ணுமே பண்ணி தொலைய மாட்டேங்கிறீங்க. அவராவது பண்ணட்ட விட்டு தொலை. நீங்க தான் எதுவுமே புடுங்க மாட்டீங்க. அவராவது புடுங்கி காட்டட்டும் என்ன பண்றாரு. கை தான் குடுக்க சொன்னீங்க. ஐயோ அது நாள்ல நான் ஆம்பளை ப்ரோ. ஆம்பளைட்டு இந்த போடு போடுறாரு. ஐயோ பக்கத்துல வந்தா இங்க வானே. புருஷன் பக்கத்துல இருந்தா உட்கார்ந்திருக்கேன் பாரு. ஐயோ இதேன்னு சொல்லி காட்டிட்டாரு. பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டாரே போச்சா. காத்து பஜ பஜங்க காத்தோரம் போயிருந்தே மலையும் போஜ பஜங்குதே. அடியம்மாடி மலையும் போஜ பஜங்குதே. நன்றி. நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. நாய் மாதிரி மோப்ப முடிச்சிட்டு வர்றானே. அவரு போறாரு, நீங்க பண்ணுங்க. சும்மா சும்மா கூச்சப்படாம பண்ணுங்க. உங்க அப்பா போக சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் அங்கிள், நீங்க பின்னாடி போய் கொஞ்ச நேரம் இருந்துக்கிறீங்களா? வேலையை முடிச்சுக்கிறேன். கண்டகர். ஐயோ அவர் பாதுகாப்புக்கு இருக்காரு. பாதுகாப்புக்கு கூச்சப்படாம பண்ணுங்க. பிக்ஸலோ காட்லா கீட்லா ரெண்டு அடி அடிக்கிறாந்த கூட அடிச்சுக்க. என்ன காட்லா பூட்லான்னு தெரியல. உனக்கு மரியாதை இல்லடா டே. நல்ல உள்ள வர்ற அன்னைக்கு மகன்றியா 90 வயசு கழுவி என்ன கட்டி பிடிக்கட்டு பிஸ்லா. அதென்ன மேல இருந்து ஏறி. ஐயா கோபுர வர்ணக்கலை கார்த்தி என்ற மூர்த்தி வெள்ளாளப்பட்டி அண்ணா அவர்கள் இங்கு இரண்டாவது பப்புனாக நடிக்கும் அருமை மாமா மருதமணி மாமா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்படுத்தி கௌரவப்பட்டுள்ளார்கள். 100 ரூபாயா? ஆமா. வேணாம், திருப்பி கொடுத்துரு. ஏன் 100 ரூபாயெல்லாம் வாங்கி நான் பொல பொழிச்சது போகுது. ஒரு 500 ரூபா 1000 கொடுத்தா இதான் ஒரு அரிசி வாங்கிட்டு போகலாம். 100 ரூபாய் சரி. ரொம்ப சௌரியமா உட்காந்துருக்காங்களே. அதே டீ வாங்கிக்கலாம். திருப்பி கொடுத்துறாது. கொடுத்தா திருப்பி வாங்கிட்டு போயிருவாங்க. என்ன பேர் என்ன சொன்னையா? சரி விடு. 100 ரூபா கொடுத்தவங்க அன்பளிப்பு நல்லது வணக்கம். கார்த்தி என்ற மூர்த்தி. கார்த்தி என்ற மூர்த்தி, மூர்த்தி என்ற கார்த்தி. இந்த வச்சுக்கிறியா 100 ரூபா? கொடுத்தா நல்லா இருக்கும். நான் கூட காசு இல்லாம தான் இருக்கேன். கொடுக்க வர மாட்டேங்குது. யார்கிட்ட காசு கொடுக்குற? நிஜமாலுமே திரும்பி கேட்டா கொடுக்க மாட்டேன். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சம்பளமே உங்களுக்கு இவ்வளவுதானே? ரெடியா தயாரா? தரமாட்டேன். திரும்பி கேட்டா தரமாட்டேன். கொடுத்தா திருப்பி வராது. காசு எனக்கு வேணா, கப்ளிங் கொடுத்தா போதும். கப்ளிங் வராது. இந்த நாடகம் பேச வந்தாலும் வராங்கப்பா. வாங்கப்பா. காரியாட்டி வந்தது யார் பண்றாங்க? வந்துருங்க. இப்ப கொலக்காத்துல உள்ள போயிருவீங்க. 10 பேர் வந்துருங்க. கப்ளிங்க்கு சொந்தக்கார யாரு தெரியுமா? வாங்கப்பா. என்ன கொஞ்ச நேரத்துல கொன்றுவேன். வாங்கப்பா. பாரு நீர்மலைக்கு தான் நீங்க போனா வந்துருங்க. சௌசௌகலா சிங்க கலை இறங்கிருச்சு. நீ வர தூண்டி விடுறியா கண்ணா? இல்ல அண்ணே, உன்னால முடியும். யாரால? உன்னால முடியும். ஐயா அவன் ஆள் நல்லா திண்டு விட்டு பண்ணி குட்டி ஆட்ட மாதிரி இருக்காரு. நான் தன்னால நடக்க முடியாம ராட்லா. என்னடா ஒரு அடிக்கு ஒரு பேர் வச்சிருக்க? நான்றியா? என்னடா கிண்டலான்றா?
கோமியம்லா கோமியம் குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி குத்துராட்டி குத்துராட்டி என்னங்க ஆடிக்கிறதுக்கு நடுவுல கொண்டு வந்து விட்டா எப்படிங்க அவர் ஆடுவாரு? பாவம் தானே அவரு. மிஸ்டர் கச்சக்கருவாடு முண்டை கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. வாட்டு மிஸ்டர் உளுந்தவடா உளுந்த வடான்றியான் பருப்பு வடான்றியான். சரி நீங்க கோவப்படாதீங்க, அவர் போறார், நம்ம ஆடலாம். நீங்க நீ பாருங்க. கூப்பிடுற வம்பா கெடுத்து விடுறாரு. என்னடா கீச்சா நோத்தா பூச்சாண்டுக்கிட்டு. எலே எலே ஏய் என்ன ஒரு அளவு தான் மருதமணி அளவு கொண்டே வருவேன். அளவு எவ்வளவு? ஒரு அடியா அப்படி அரை அடியா? என்ன மணி ப்ரோ கொண்டே வருவேன். இது ஒண்ணுமே பண்ணிவிட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கும். என் கையை செஞ்சுட்டாண்டி அப்படி சொல்லாதா தாயே. அதையா எங்கே வரேன் போகிறோம் சிலிண்டரை பற்ற வைக்க அடுப்பா கடைக்கெல்லாம் வருவேன், அடுத்து காப்பி ஓடுவேன், கடைசியெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுவேன். சிலிண்டர் தூக்கிட்டு போவா? யார் சொந்தக்காரே? கிட்லா சொந்தக்காரே கூட சும்மா இருக்கே கிட்டலாம். குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி என்ன மாமா வேலை நல்லா பாக்குறடா. ஏன் ப்ரோ வேலையை முடிக்க விடு. பெத்த பிள்ளைய காப்பாத்துறான். தீப்பெட்டிக்கலாம் ஏய் வாங்கப்பா மரியாதையா வந்துருங்க. சொட்டலா கம்பு கூட்டு மசூர்லாம் ஏய் எனக்கு பேசின காசை கொடுங்க, இல்லைன்னா நான் போறேன். பண்ணி சூத்தலா பரப்பு வெட்ட வரப்பு விட்டா நாத்து நட. ஏய் கேன என்னது? கேப்ப புண்ணாக்குண்டே. பரப்பு வெட்ட நாத்து நட்ட புள்ள விடிய காலம் வாடி உள்ள ஆட்டின்னு சொல்லிடாத. ஆமா ஊரே பாத்துருச்சுங்க, யார்ட்டையும் சொல்லிடுறாரு. இதுதான் ஒரே சொல்ல மாட்டேன், உப்பு சொல்லுங்க. தள்ளிட்டாரு. சரி அவர் தான் தள்ள, நீங்களா தள்ளுங்களேன். ஏய் ஐயோ அப்பா வேத்து ஒளியுது. இதை வந்து 8 நாளா வாம பண்ணி இதுக்காகவே வண்டி ஓட்டு. ஐயோ ஏலப்பழ ஏலப்பழ அங்க போய் என்ன செஞ்ச அப்படியே வேர்த்து ஒழுகுது. அடடடடட. தங்கம் கட்டி. துவரங்குறிச்சியை சேர்ந்த வளைவு கடை நாகராஜன் அவர்கள் இங்கு மருதமணிக்கு ரூபாய் 200 அன்பளிப்பதற்கு கௌரவப்படுத்தியுள்ளார்கள். தள்ளுப்பா, அள்ளி தள்ளு அள்ளி தள்ளு அள்ளி தள்ளு. வாங்க 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 வாங்க. அடிக்கிற அடிக்க 200 பத்தாதுப்பா. குளுக்கு துவரங்குறிச்சியா? வளைவு கடை நாகராஜ் அவர்கள் 200. இன்னொரு 300 சேர்த்து கொடுப்பா குளுக்கோஸ் பாட்டிலுக்கு. எங்களது கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் அண்ட் பேக்கரி அனைத்து சுப நிகழ்ச்சிக்கும் ஆர்டரின் பேரில் இனிப்பு மற்றும் கார வகைகள் சிறந்த முறையில் செய்து தரப்படும். திருச்சி மதுரை சர்வீஸ் ரோடு ஆத்துப்பட்டி துவரங்குறிச்சி எங்களது மறக்க முடியாத ஸ்தாபனம் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. வளர்க உங்களோட தொழில். 500 ரூபா தர்ற பேக்கரி வச்சுக்கிட்டு 1000 ரூபா. சரி எங்கள் சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் நல்லா பேக்கரிலா நாளைக்கு பாலில் நான் உப்பு அள்ளி போடுறேன். நீ பேக்கரியில் பாலை காய வச்சிருப்பா. அப்படியே நானும் கடைக்கு வந்தேன், டீ குடிச்சல உனக்கு.
நாளைக்கு இது அப்படியே பாலாம்பாலுக்கு காய போட்டிருப்பேன். நாலு 10 லிட்டர் பாலை காய போட்டிருப்பேன். அதுல உப்பு அள்ளி போட்டு வந்துடுறேன். அப்புறம் அப்புறம் ஏன் 2 பேர் நிற்கும் போது உனக்கு மட்டும் 500 ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா பேக்கர்னு சொல்லாம போயிடணும். இல்ல நீ மட்டும் என்ன வளைவு கடைக்காரன் நன்றி 200 ரூபா கொடுத்ததுக்கு. அது மறந்துட்டு என்ன போச்சு பா புண்ணியவா. என்ன டவுசருக்குலா ஐயா இன்னைக்கு எனக்கு லீவு விடியா, நான் போயிட்டு வரேன். ஏன் அங்கிள்? இல்ல வேணாம் மாமா. ஏன்னா இன்னைக்கு உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாரு, என்னென்னமோ பண்ணுவீங்க, என்ன இப்ப சப்பையா முடிச்சிட்டு போறீங்க. இல்ல மாமா, நீ மக வந்திருக்கேன்னு சொல்லி அவன் ஓயாம அடிச்சு விட்டுருக்கான். அது அவன் எத்தனை அடி அடிச்சிருக்கியா, நீ ஒரு அடி அடிச்சு விடுவே. உரிமையாளர்கிட்ட கேட்டா அடிக்கிறேன் நான் கச்சப்படுறேன். ஏய் நோத்தா, மருதங்குடி கொத்தனாரு மட்ட கம்ப நீட்டுனாரு. மரங்குடி கொத்தனாரு மட்ட கம்ப நீட்டுனாரு. வாடா, அது அவ்வளோதான்டா. இன்னைக்கு அடப்படுத்துருக்கு வா, அதான் விட முடியாது. அடப்படுத்துருக்கு குஞ்சுத்தா கொல்லிங்கிட்டு வா. உனக்கு நாளைக்கு வேற கப்ளிங் வாங்கி தரேன். அப்ப நோத்தால அனுப்பிடுறியா? பிச்சு போடுவேன் பிச்சு.